சின்ன கொலை வேற இடம் வந்துருக்கான். டேய் ஆயுதத்தை ரெடி பண்ணுங்கடா. என்னடா இவ்வளவு பேர் நிப்பாங்கன்னு ஏன்டா என்கிட்ட அங்கேயே சொல்லல? சொன்னா வரமாட்டீங்கல்ல. ஷக்கீலா கை சைஸ் கால் சைஸ் இருப்பாங்கன்னு வந்தா எல்லாம் ஷக்கீலா சைஸே இருக்கானுங்களேடா. பயந்தா வேலைக்கு ஆகாது, பாஞ்சு ஃபைட் பண்ணுங்க. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல பாஞ்செல்லாம் ஃபைட் பண்ண முடியாதுடா. வேணா 10 அடி தூரத்துல இருந்து பஞ்ச் பேசிட்டு போயிடலாமா? பஞ்ச் எல்லாம் அடிக்கிறவன் பேசணும், அடி வாங்குறவன் பேசக்கூடாது. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அங்க அவங்களை எப்படி சமாளிக்க போறீங்க? ஏய் ஆட்டம் அதிகமா இருக்குடா. வந்த விஷயத்த கோபமா பேசிட்டு வேகமா போயிடலாமாடா? நேராக நேராக பயம் அதிகமாகும். சீக்கிரமா பேசுங்க. எவன்டா என் தலைவி நமிதா போஸ்டர் மேல சாணி அடிச்சவன்? ஏன் நாங்கடா என்ன பண்ணுவேன்? பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு. என்ன எப்பவும் நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு. இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? பாத்துட்டு தானே இருக்கோம். டேய் அசோக்கு பில்லர், நாங்க இல்லாத நேரத்துல வந்து எங்க தலைவி போஸ்டர் மேல சாணி அடிச்சதுனால என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஒன்னு நான் மன்னிச்சு விட்டுறேன். வரேன்டா. ஏய் கூப்பிடுறாங்க. நம்மள இல்லடா, நம்மளதான் பாஸ். உன் தலைவி மூஞ்சில சாணி அடிச்சதுக்கு தான் இவ்வளவு கோவப்படுறியா? இப்ப உன் மூஞ்சிலே அடிச்சிட்டேன், என்னடா பண்ணுவ? பாஸ், பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க. வாங்க ஓடிடலாம். வேணாண்டா. ஓடுனா விரட்டி வந்து அடிப்பாங்க, நின்னு அடிவாங்கலாம். அவனுக்கு டயர்டானதுக்கு அப்புறம் ஓடிடலாம். ஐயோ உங்களை குறி வச்சுதான் அடிக்கிறாங்க. எல்லாரையுமே குறி வைக்கிறாங்கடா. ஐயோ பாஸ், சாட்டி அடி வேணாலும் தாங்கிக்கலாம், சாணி அடி தாங்க முடியாது. இப்போது ஆயத்தை யூஸ் பண்ணுங்க பாஸ். யூத் ஆயத்தை யூஸ் பண்ணுங்க பாஸ். சீக்கிரம் ஒரு தடவை காமிச்சா பரவாயில்ல, ஒவ்வொரு தடவை வெள்ளை கொடிய காமிச்சுனே இருக்கிறானுங்க. நம்ம சாணிலாம் வேஸ்ட் ஆகுதுல. வெள்ள கொடிக்க வேல்யூ இல்லாம போயிடுச்சு. வாங்க எல்லாரும் ஓடி போயிடலாம். என்ன புல்டோசர் எல்லாம் பனியன் போட்டுக்கிட்டு வருது? ஏய் ஏன்டா என்ன சுத்துறீங்க? உங்களுக்கெல்லாம் கேங் வாரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாதாடா? உங்களை எல்லாம் நம்பித்தானே வெள்ளை கொடி எடுத்துட்டு வரேன். சமாதான கொடிய பார்த்ததுக்கு அப்புறமும் சண்டை போட்டு விளையாடுறீங்கன்னா உங்க கூட சண்டை போட நான் தயாரா இல்லடா. என்னடா நெருங்கி வரீங்க? டச் பண்ணீங்கன்னா எங்க டாடி கிட்ட சொல்லிடுவேடா.